Sorry? லாஸ்ட் வீக் நான் ஒரு சீரீஸ் மெசேஜஸ் ஆரம்பிக்கலான்னு கண்டினியூஸாக பண்ணலான்னு ஆரம்பித்தேன். நேற்று லாஸ்ட் வீக் உபத்தியா ஆரம்பித்தேன். அபவுட் மைனர் ப்ராஃபட்ஸ், அதாவது இந்த பைபிளில் ப்ராஃபட்டிக் புக்ஸ்ன்னு இருக்கும். எசேக்கியல், ஜெரமையா, அதெல்லாமே மேஜர் ப்ராஃபட்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய வால்யூம்ஸ் இருக்கிறதுனால 12 புக் இருக்குது. சின்ன சின்ன புக்ஸ், ஸ்மால் புக்ஸ். அது ஓசியா, ஜோயல், ஆமோஸ், சக்கரியா, ஜெபனியா, அப்படி ஒரு 12 புக்ஸ். ஸோ அந்த 12 புக்கும் மைனர் ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அது தே ஆர் கால்ட் அஸ் மைனர். பட் மெசேஜ் ஒன்றும் மைனர் கிடையாது, கொஞ்சம் எழுதியிருக்கிறதுனால அது பேர் மைனர் ப்ராஃபட்ஸ். ஸோ நிறைய நேரம் அது வாசிக்கிறவங்களுக்கு அது நிறைய புரியாது. நிறைய பேர் கிறிஸ்டின்ஸ் அது நிறைய பேர் வாசிக்கிறதே இல்லை. அப்படியே வாசித்தாலுமே நிறைய பேருக்கு அது என்னன்னே புரியாது. ஸோ அதனால் நான் லாஸ்ட் வீக் நான் அது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணது உபத்தியாவில் ஸ்டார்ட் பண்ணேன். உபத்தியா ஒரே அதிகாரம் தான். உபத்தியாவில் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, உபத்தியா தான் அந்த டைம் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா ஓசியாவிலேருந்து ஆரம்பிக்கும் அந்த மைனர் ப்ராஃபட்ஸ். பட் டைம் படி பார்த்தீங்கன்னா உபத்தியா தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறாரு. உபத்தியா எழுதி ஒரு 10 வருஷம் கேப்பில் தான் ஜோயல். ஸோ அதனால் நான் அப்படி டைம் வைஸ் நான் வரேன். அப்போ தான் நமக்கு அது புரிய ஈஸியாக இருக்கும். இது எந்த கான்டெக்ஸ்டில் எழுதியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேலும் ஜூடாவும் ரெண்டும். சரி, அந்த டைமில் 2ஆக பிரிஞ்சிருச்சு. இஸ்ரேல் ஒரே நாடாக இருந்துச்சு தாவீது கீழே. பட் சாலமோனுக்கு அப்புறம் அந்த 2ஆக பிரியுது. நார்தன் வடக்க உள்ளது பேர் தான் இஸ்ரேல். 10 ட்ரைப் அதில் இருக்காங்க. 12 ட்ரைபில் 10 ட்ரைப் அங்கே இருக்கிறாங்க. சதர்ன் பார்ட், சவுத்தில் உள்ளது பேர் தான் ஜூடாவில் 2 ட்ரைப் தான், ஜூடா அண்ட் பென்யாமின். ஸோ இவங்க 2 பேர் தான் ஜூடான்றது பேர். ஸோ இப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்க, ரெண்டு நாடாக பிரிஞ்சு இருக்கிறது. இப்போ இவங்க இந்த சிச்சுவேஷனில் இவங்க நிறைய காரியங்கள், நீங்கள் இதுக்குரிய பேக்ரவுண்ட் நீங்கள் வாசிக்கணும்னா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் அல்லது 1 சாமுவேல் 2 சாமுவேல் வாசித்தீங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு புரியும். ஸோ திரும்ப ஆண்டவர் நிறைய காரியங்களை இவங்க தவறாக செய்கிறாங்க. திரும்ப ஆண்டவர் நிறைய வான் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வான் பண்ணாட்டா நீங்கள் யூ வில் பி டேக்கன் அவே, உங்களோட லேண்டை லூஸ் பண்ணிடுங்க. அந்த ப்ராப்ளம், அவங்களுடைய இஷ்யூவே அதுதான், லேண்ட் தான். அந்த இஸ்ரேலுக்குரிய அந்த லேண்ட், நீங்கள் யூ லூஸ் த லேண்ட். ஸோ நீங்கள் இந்த கான்டெக்ஸ்டில் தான் பார்க்கணும். இப்போது இந்த ப்ராஃபிட்ஸ்லேயே சில ப்ராஃபிட்ஸ் இவங்க லேண்டை லூஸ் பண்ணி வெளியே போகிறது முன்னால் பேசியிருப்பாங்க. சில பேர் அந்த லேண்டை லூஸ் பண்ண டைமில் பேசியிருப்பாங்க. இன்னொரு சிலர் லூஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் பேசியிருப்பாங்க. இந்த ப்ராஃபஸியில் 3 கைண்ட் ஆஃப் ப்ராஃபஸிஸ் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட். நார்தன் கண்ட்ரி ஆஃப் இஸ்ரேல், அதாவது 10 ட்ரைப் இருக்குல்ல, அவங்கள அசிரியர்கள் தான் தே கேம் அண்ட் தே டிஸ்ட்ராய்ட் தம் அண்ட் டுக் அவே. சரியா? அவங்கள கொண்டு போயிட்டாங்க அசிரியா. ஸோ இந்த ப்ராஃபஸி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபஸியில் நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேல் அப்படின்னு ப்ராஃபஸி இருக்கும், சில நேரம் ஜூடான் ப்ராஃபஸி இருக்கும். ஸோ இஸ்ரேல்ன்றது சில பேர் நிறைய பேர் இஸ்ரேல்னாலும் ஜூடானாலும் ஒன்று தான் நினச்சிடுவாங்க. அப்படி கிடையாது. whenever they prophesy towards Israel, they are prophesying to the northern kingdom of Israel. புரியுதா? வடக்க உள்ள அந்த 10 ட்ரைபுக்கு உரியது தான் அது ப்ராஃபஸி. ஸோ நீங்கள் எசேக்கியலும் சரி, ஐசாவும் சரி, இந்த மைனர் ப்ராஃபட்ஸும் சரி, 2 விதமான இது இருக்கும். இஸ்ரேலுக்கு ப்ராஃபஸி இருக்கும் அண்ட் ஜூடாவுக்கு ஒரு ப்ராஃபஸி இருக்கும். ஸோ இவங்க இந்த 2 பேருக்குமே ப்ராஃபஸி திரும்ப சொல்கிறாங்க. பட் இவங்க கேட்காதனால அந்த 10 ட்ரைப் அசிரியன்ஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சி அவங்கள கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க அந்த நார்தன் ட்ரைப்ஸ். ஆக்சுவலாக அந்த 10 ட்ரைப்பும் இன்னுமே அவங்க எங்கே இருக்காங்கன்றதே தெரியாது. தே ஆர் கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 10 ட்ரைப்புமே டிஸ்பர்ஸ்டு தான் சொல்கிறாங்க. தே ஆர் நோ லாங்கர் தேர். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது he was only with the Jews. அதனால தான் அது பேர் ஜூடேயா அப்படின்றது அந்த பேர் இருந்துச்சு. இஸ்ரேல்ன்றது இல்லை.
இஸ்ரேல் அந்த 10 ட்ரைபு நிறைய பேர் கூட மிக்ஸ் பண்ணி தான், அது பேர் தான் சமாரியா. ஸோ அதுதான் சமாரியா. இதான் பேக்ரவுண்ட். ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் ஜோயல் ப்ராஃபஸை பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒபதியா தான் பண்ணுறாரு. ஒபதியா யாருக்கு ப்ராஃபஸை பண்ணுறாருன்னா, ஒபதியா வாஸ் நாட் ப்ராஃபஸைங் டு இஸ்ரேல். ஒபதியாவுடைய ப்ராஃபஸி வந்து பார்த்தீங்கன்னா டு ஈடம்னா யாருன்னா ஏசாவுடைய டிசெண்டன்ஸ் அவங்க தான் ஈடம். ஸோ அதனுடைய ப்ராஃபஸி தான் நான் லாஸ்ட் வீக் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படின்றது அவங்களுடைய ப்ராஃபஸி. இன்னைக்கு இந்த ப்ராஃபஸியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ப்ராஃபட்ஸ் எழுதியிருக்கிற எல்லா ப்ராஃபஸி மேஜர் அண்ட் மைனர் 2 பேருமே எழுதியிருப்பாங்க. அதில் எல்லாமே டுவர்ட்ஸ் எந்த ஆங்கிளில் இருக்கும்னா, ஒரு பார்ட் அபவுட் இஸ்ரேலை சுற்றி, அதாவது ஜூடாவை சுற்றி உள்ள நாடுகளுக்கு ப்ராஃபஸி இருக்கும். அடுத்தது இஸ்ரேலுக்குரிய ப்ராஃபஸி இருக்கும். அடுத்தது மற்ற நேஷன்ஸ்க்குரிய ப்ராஃபஸி இருக்கும். ஸோ இது 3 டைப் ஆஃப் ப்ராஃபஸிஸ் இருக்குது. ஏன் அந்த மாதிரி ப்ராஃபஸி இருக்குதுன்னா, ஆண்டவர் மற்ற நேஷன்ஸையும் ஜட்ஜ் பண்ணுறாரு. ஸோ அவர் மற்ற நேஷன்ஸையும் ஜட்ஜ் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறாருன்னா, மற்ற நேஷன்ஸ் இஸ்ரேலை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இதே தான் மற்றவங்களுக்கும் இப்போ சபையை மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இஸ்ரேலை சுற்றி நிறைய நாடுகள் இருக்குது. அந்த நாடுகள் இஸ்ரேலை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் டைம் இந்த உபதியா பார்க்கும்போது ஈடமை எதை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறாருன்னா, பாபிலோனியர்கள் வந்து இஸ்ரேலை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப ஜூடாவுக்கு சொல்றாரு, இஸ்ரேல் போயிடுச்சு, அசிரியன்ஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பாபிலோனியன்ஸ் வந்து ஜூடாவை அட்டாக் பண்ண வராங்க. ஸோ அட்டாக் பண்ணவே பாபிலோனியன்ஸ் வந்து ரொம்ப குருவல், அசிரியன்ஸும் சரி பாபிலோனியன்ஸ் வெரி வெரி குருவல் பீப்புள், அதை பயங்கர குருவல். பாபிலோனியன்ஸே ஒரு நாட்டை பிடிச்சாங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, எல்லாம் தீக்கரை ஆக்கிடுவாங்க. ஒரு பேபிஸ் எல்லாம் எடுத்து காலை பிடிச்சி ராக்கில் அப்படி அடித்து கொள்வாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பாபிலோனியன் குரூவாலிட்டி. ஸோ பாபிலோனியன்ஸ் வந்து ஜூடாவை பிடிக்கும்போது சண்டை போடும்போது அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணது ஈசாவுடைய. நீங்கள் அதை உபதியாவை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கான்டெக்ட்ல நீங்கள் உபதியாவை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கை உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்கே வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவங்க வந்து தீஸ் பீப்புள் ஆர் ஹெல்பிங் த பாபிலோனியன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ நான் அதனுடைய ஃபுல்லாக வந்து ஹவு ஈடோம்ன்ற நாடே அந்த பீப்புளை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டாங்கன்றது நமக்கு இப்போவும் தெரியும். தெர் இஸ் நோ கண்ட்ரி கால்டு ஈடம். ஈசாவுடைய வம்சம் ஃபுல்லாக அழிந்து விட்டது, யாருமே இல்லை. ஆண்டவர் பைபிளில் ப்ராபசி பண்ணது அது அழிய ஒரு 1000 வருஷம் 900 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. பட் எல்லாரும் அழிந்து போனாங்க. அதில் ஒரு ப்ராமினன்ட் ஈடோமைட்டு தான் யாருன்னா கிங் ஹேரோதுன்னு வந்து அவன் வந்து ஹேரோது யூதன் கிடையாது, அவன் ஈடோ ஏசாவுடைய டிசெண்டன்ட். என்னைக்கு அந்த அக்ரிப்பா ஹேரோதுன்றவன் சாகுறானோ அதோட அவனுடைய வம்சம் முடிஞ்சு. ஸோ இதுதான் அந்த உபதியா. ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் நீங்கள் ஜோயல் நம்ம பார்க்கணும். இது ஜோயல் ஒரு முக்கியமான புக். ரொம்ப ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 1000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட புக். ஸோ அந்த ஆங்கிளில் தான் இது இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட புக்கு. ஸோ நீங்கள் நேஷன்ஸ், உலக நாடுகள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது எல்லா நாடுகளுமே நீ நல்லா பார்க்கணும், எல்லா நாடுகளுமே இஸ்ரேலை சுற்றி தான் ஆண்டவர் பார்க்குறாரு, எல்லா நாட்டையுமே. புரியுதா? திஸ் இஸ் வாட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நிறைய நேரத்தில் நம்ம நேஷன்ஸ் எல்லாம் தனித்தனியாக நாடுகள் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் எல்லாத்துக்கும் சென்டர் இஸ்ரேல் தான். இஸ்ரேலை சுற்றி, இஸ்ரேலை பேஸ் பண்ணி இஸ்ரேலை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இஸ்ரேல் கூட எப்படி இருக்காங்க, இதை பேஸ் பண்ணி தான் மற்ற நாடுகளை நீங்கள் பார்க்க. நீங்கள் ஒரு வசனம் வாசிருக்கீங்களான்னு தெரியல, டியூட்ரானமி 32:8 இருக்கு பாருங்க. இந்த வசனம் எத்தனை பேர் வாசிருக்கீங்கன்னு தெரியல. பட் டியூட்ரானமி 32:8, டியூட்ரானமி தமிழில் என்ன, உபாகமம் 32:8. Separated the sons of Adam, set the bounds of the people according to the number of children of Israel. தமிழ்ல எப்படி இருக்கு?
இஸ்ரேல் மக்களை பேஸ் பண்ணி தான் மற்ற நேஷன்ஸை ஆண்டவர் பிரிச்சாரு இருக்கு. ஸோ அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. தி டிவைடட் த பீப்புள் அக்கார்டிங் டு நம்பர்ஸ் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ஸோ மற்ற நேஷன்ஸை எப்படி ஆண்டவர் பிரிச்சாரா, சன்ஸ் ஆஃப் இஸ்ரேலுடைய அவங்கள பேஸ் பண்ணி தான் எவ்ரி திங்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இஸ்ரேல், சன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தான். இது ஒரு அழகான வசனம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மற்ற நாடுகளே ஆண்டவர் பிரிச்சிருக்காரு, அந்த பவுண்டரிஸே. ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆல் நேஷன்ஸ், எல்லா நாடுகளுமே எல்லா தேசங்களும் ஆண்டவருடைய கையில் தான் இருக்குது. எல்லாமே இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இஸ்ரேல். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்திலையும் எல்லாமே இஸ்ரேலை சுற்றி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இனிமேல் நடக்க போகிற மேஜர் இன்சிடென்ட்ஸ், வாரும் சரி எதுவுமே சரி, எல்லாமே இஸ்ரேலை சுற்றி தான் இனிமேல் நடக்க போகுது. அதை சுற்றி தான், அங்கே உள்ள கண்ட்ரீஸை சுற்றி தான். மற்ற கண்ட்ரீஸ் இன்வால்வ் ஆவாங்க தருவா, பட் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதுதான் எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் அப்பான் இஸ்ரேல். இந்த நேஷன்ஸ் பிரிச்சதே ஆண்டவர் இஸ்ரேலை பேஸ் பண்ணி தான், பேஸ்ட் ஆன் த சன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தான் பிரிச்சாரு. சரி, நம்ம வந்து ப்ராஃபஸி, இந்த ப்ராஃபஸி புக்கை நம்ம இன்டர்பிரேட் பண்ணும்போது என்ன மைண்டில் இருக்கணும்னா, இது வந்து ஆண்டவர் அவருக்கு அந்த ப்ராஃபட்டுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் நிறைய நேரத்தில் அது வந்து கிரானலாஜிக்கல் ஆர்டரில் இருக்காது. சில இது இப்போ நம்ம பார்க்கும்போது சில ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். ஸோ அடுத்த லைனை நீங்கள் பார்க்கும்போது அது ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. சில இது இன்னும் ஃபியூச்சரில் வர வேண்டியது இருக்கும், சில இது முன்னாலே ஆயிருக்கும், சில இது ஒன்றுமே ஆயிருக்கா. ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம வாசிக்கும் போது நமக்கு பரிசுத்தாவியினருடைய உதவியோடு நம்ம வாசிக்கும் போது அவருடைய ஃபுல் இம்பேக்ட் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ நானும் பேசிக்கலி அதான் நான் வரேன். நான் வந்து புக்குடைய கிரானலாஜிக்கல் ஆர்டரில் வரல, நான் அந்த ப்ராஃபஸியுடைய எப்படி வருதுன்றதை அதை பேஸ் பண்ணி நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு பீப்புள் ட்ரீட் இஸ்ரேல். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த நாடுகள் எப்படி இஸ்ரேலை யோசிக்கிறாங்க, பார்க்குறாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இதுதான் நம்ம அந்த ஒவ்வொதியாலையும் பார்த்தோம். இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறதுல இந்த ப்ராஃபஸிலையும் அதே தான் சேம் திங் ரிப்பீட் ஆகும். ஆல்மோஸ்ட் இட் பி ரிப்பீட்டிங் த சேம் திங், ஹவு தே ட்ரீட்டட் இஸ்ரேல். ஸோ இப்போ ஜோயல் புக்குக்கு வருவோம். ஜோயல் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் டிசாஸ்டர். சரி, 6வது 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு வெட்டுக்கிளியினுடைய டிசாஸ்டர். இட்ஸ் லோக்கஸ் வந்து எல்லா கிராப்பையும் கம்ப்ளீட்டாக அழிச்சு போடுறதுன்னு இருக்கு. 6வது 7வது வசனம். ஓகே, ஸோ இது வந்து இந்த 6வது 7வது வாசித்தீங்க, இட் இஸ் டாக்கிங் அபவுட் லோக்கஸ். ஸோ லோக்கஸ்க்கு வந்து எல்லா கிராப்பையும் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிடுது லோக்கஸ். பட் இந்த லோக்கஸ்ட், இந்த வெட்டுக்கிளி, இந்த கூட்டமாக வந்து இது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுது. பட் இதை நீங்கள் அப்படியே இந்த அனாலஜி அப்படியே எதுக்கு வரும்னா, ஒரு ஆர்மி வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதையும் இதுதான் மென்ஷன் பண்ணுது. இட் மென்ஷன்ஸ் டூ திங்ஸ். நாட் ஓன்லி இங்கே ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆல்ரெடி நடந்திருக்கு. வெட்டுக்கிளிகள் வந்து எல்லாத்தையும் தின்றுச்சு, ஒன்று விடாமல் தின்றுச்சு. ஆக்சுவலாக அந்த வெட்டுக்கிளிகள் நீங்கள் நம்ம இந்த சைடில் நம்ம பார்த்துருக்கோமான்னு தெரியல. பட் வெட்டுக்கிளி எங்கே வந்துச்சு தெரியுமா? முதல்ல ஈஜிப்டில் இதில் தான் வந்துச்சு. ஸோ அது நம்ம ஏரியாவில் இருக்கிறது. பட் மொத்தத்தில் அது கூட்டமாக வந்துச்சுன்னா இட் வில் கம் ஆஸ் அ 600 மில்லியன் அப்படி வருமா? 600 மில்லியன்னா அது எத்தனை? 60 கோடி கிட்ட. 60 கோடி வந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் லைவாக நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது அப்படி தான் வந்துச்சான். திடீர்னு பார்த்தாங்கன்னா சன்னே மூடிருச்சான், அப்படி இருட்டாயிருச்சான். ஏன்னா இது அப்படியே பறந்து வருதான். சன் இஸ் கம்ப்ளீட்லி கவர்ட், இட் பிகேம் சோ டார்க். 600 மில்லியன் பறந்து வருது. அப்போ வந்து அந்த ஃபீல்டில் உட்காருமா, வித்தின் 2 மினிட்ஸ் பச்சையாக இருந்த ஃபீல்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஏறுமா. மரத்தில் உள்ள இலைகள் மட்டும் இல்லாமல் கொம்பு எல்லாம் அவ்வளோத்தையும் கடிச்சு ஒரு நிமிஷத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். ஸோ தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படிதான். இங்கே தான் அதே மாதிரி ஒரு டிசாஸ்டர் தான் ஆண்டவர் அலோவ் பண்ணுறாரு. ஹீஸ் அலோவிங் தட் கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர். இட் இஸ் சம்திங் தட் காட் அலோவ்ஸ். எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக போயிடுச்சுன்னா, நீங்கள் 9வது வசனமும் 14வது வசனமும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் இருக்கும்,
ஒரு கிரெயின் கூட இல்லையா, டெம்பிளில் போய் கிரெயின் ஆஃபரிங் கொடுக்கறது கூட அந்த கிரெயின் ஒன்று கூட இல்லையா. ஸோ டெம்பிள் வர்ஷிப்பே ஸ்டாப் ஆயிடுச்சு. 9ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் அது கிளியராக இருக்கு பாருங்க. ஆ 14 ஓகே சரி. 14 இங்கிலீஷில் sacrifice ye a fast, call a solemn assembly, gather the elders and all the inhabitants of okay right. அதுக்கு முன்னால் 13 இருக்கு. கரெக்ட், 13 இருக்கு. God yourselves and lament. It is how ye ministers of the altar come lie all night in a sackcloth, ministers in my God. The meat offering and the drink offering is withholden from the house of your God. ஸோ அது கிரெயின் ஆஃபரிங் கொடுக்கறது கூட அந்த கிரெயின் இல்லை. ஸோ கம்ப்ளீட் அப்சல்யூட் டிஸ்ட்ரக்ஷன், அப்சல்யூட் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். இது வந்து நீங்கள் God allowed this distraction. ஏன் நீங்கள் எதனால அப்படின்னு பார்க்கும்போது நிறைய they were doing lot of things were wrong. நிறைய காரியங்கள் தவறாக நடந்துட்டு இருந்துச்சு. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ்ரேலியன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அந்த டைமில் இஸ்ரேலில் நீங்கள் 2 ராஜாக்கள் 11 வசனம் அதிகாரத்தில் 1-3 வாசிக்கும் போது அந்த டைமில் தான் ஒரு இந்த அத்தலா ஒரு குயின் ஒரு 6 வருஷம் ரூல் பண்ணுறா. இட் வாஸ் டூரிங் திஸ் டைம். அவள் யாருன்னா ஜெசபெலுடைய மகா. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 11 இருக்கும். ஸோ அவள் வந்து தாவீது வம்சத்தில் உள்ள அவனுடைய எல்லா கிங்ஸையும் கொண்டுட்டு எல்லா மேல் டிசெண்டன்ஸையும் கொண்டுடுறான். பட் ஒரு சின்ன பையன் மட்டும் பிழைக்கிறான். நீங்கள் பிறகு நல்லா வாசித்து பாருங்க. ஒரு சின்ன பையன் மட்டும் பிழைக்கிறான். அவனை வந்து இந்த டெம்பிள் ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா மறைச்சி கொண்டு போய் டெம்பிளில் உட்கார வச்சிருக்காரு. ஸோ அவன் 7-8 வயசு வர்ற வரைக்கும் அவனை அங்கே மறைச்சி உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவனை கொண்டு வந்து மற்ற சோல்ஜர்ஸ் கூட பேசி நீங்கள் நம்ம கிங் ஆக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் அந்த சின்ன பையனை தான் கிங் ஆக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இவளை தே கில் ஹர் அந்த அத்தலன். பட் இந்த 6 வருஷத்துல தான் ஷி வாஸ் ரூலிங், த குயின், த ஈவில் குயின் வாஸ் ரூலிங். அப்போ ஜூடாவுடைய சிச்சுவேஷன் கண்டிஷன் நீங்கள் நினைச்சு பாருங்க. தே வர் இன்சென்சிட்டிவ் டு காட்ஸ். என்ன ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைகளை கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ராஜா தாவீதின் வம்சத்தில் வர்ற ராஜா இருப்பான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஜெசபேலுடைய மகா ரூல் பண்ணுற 6 வருஷம். ஸோ அப்படின்னா அந்த மக்களுடைய சென்சிட்டிவிட்டி அதனுடைய காரியம் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. இட் இஸ் கான் டவுன் சோ மச். இந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி சுத்தமாக போயிடுச்சு. மற்ற சின்ன லெவலில் ஏதாவது இருந்திருந்தாலும் பரவாயில்ல. பட் ஈவன் டு த ஒரு ராஜாக்கு மேலே ஒரு ஈவில் குயின் ரூல் பண்ணுறா. பட் இந்த ஜூடா மக்கள் வந்து 6 வருஷம் அதை தாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் இவர் எழுதுறாரு. இஸ் நாட் ஸ்பெசிஃபிக்கலி அதை சொல்லலை, பட் இட் இஸ் இன் த சேம் டைம். அந்த நேரத்தில் தான் நடக்குது. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் தான் ஜோயல் சொல்கிறாரு, யூ ரிப்பண்ட், யூ டேர்ன். அல்லது இது இந்த டிசாஸ்டர் சும்மா உடலை. தேர் இஸ் அ ரீசன். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. when God sends something like this, சில காரியம் நான் எல்லா நேரத்திலையும் சொல்லலை, பட் சில நேரங்களில் இப்படி சில காரியங்களை அனுமதிக்கும் போது அது வந்து இட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் காட். பிகாஸ் அந்த மக்களுடைய சென்சிட்டிவிட்டி இல்லை இன்னைக்கு. பட் அதில் அனுபவிச்சவங்க யாரெல்லாம் இருப்பாங்க இன்னைக்கு? நீங்கள் யூதா அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கோங்க. யூதாவின் மக்களில் ஒருத்தர் கூட நல்லவனா இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன கூட்டம் கூட நல்ல கூட்டம் இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு சின்ன கூட்டம் உண்மையாக செய்யணும் அப்படின்றதுக்கு. பட் மெஜாரிட்டி அந்த சிச்சுவேஷன்லேயும் ஒரு சின்ன மைனாரிட்டி கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. யோவேல் சொல்றது ஒருவேளை கேட்டிருக்கலாம், ஒருவேளை செஞ்சிருக்கலாம். பட் மெஜாரிட்டி வந்து கம்ப்ளீட்லி இன்சென்சிட்டிவ் டு காட்ஸ் வேர்ட். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா பேஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி. இப்போ நம்மளுடைய கிறிஸ்தவ சமுதாயம், நம்மளுடைய கிறிஸ்டியன் சபைகளில் என்ன நடக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த சிச்சுவேஷன்
கம்ப்ளீட்டாக தொடர்ந்து கொண்டு இருக்குமானால் கண்டிப்பாக இஃப் காட் சென்ஸ் எ ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் த மெஜாரிட்டி, புரியுதா? ஜட்ஜ்மெண்ட் எதை பேஸ் பண்ணி? இது வந்து திஸ் வாஸ் அ ஜட்ஜ்மெண்ட், இது வந்து திஸ் வாஸ் டெஃபினெட்லி ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் அது. ஸோ அது இட் வாஸ் நாட் பேஸ்ட் ஆன் த மைனாரிட்டி. மைனாரிட்டி நல்லா தான் இருந்தாங்க, பட் மைனாரிட்டிக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணல. ஹி அலோட் த ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் த மெஜாரிட்டி. அப்போ யாரும் அஃபெக்ட் ஆகணும்? மைனாரிட்டி ஆல்சோ காட் அஃபெக்டட். இந்த நல்ல மக்களும் தே ஆல்சோ காட் அஃபெக்டட். அவங்களோட ஃபீல்ட்லேயும் இந்த இது போக தான் செஞ்சுது, இது மாட்ட தான் செஞ்சுது. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ், அதோடைய இந்த அர்ஜென்சி நமக்கு புரியணும். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம வந்து நிறைய நேரத்தில் வி ஆர் டு அலூஃப் அபவுட் திஸ். இந்த சிச்சுவேஷன் கொண்டு நம்ம நெவர் ஷுட் பி அலூஃப் அபவுட் திஸ். பிகாஸ் மெஜாரிட்டி அப்படி தான் இருக்கிறாங்க, அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அன் ஆட்டிடியூட். ஜோயல் அதான் சொல்கிறார், யூ ஹாவ் டு. இது வந்து திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில நேரம் ஆண்டவர் இதை மாதிரி இது வந்து இட் இஸ் நாட் ஒரு மேஜர் ஜட்ஜ்மெண்ட். திஸ் இஸ் நாட் த ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் கொடுக்குற மேஜர் ஜட்ஜ்மெண்ட். மேஜர் ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்போ பாபிலோனியர்கள் வந்து இவங்க எடுத்து போனால் அதுதான் பெரிய ஜட்ஜ்மெண்ட். பட் அதுக்கு முன்னால் ஒரு வார்னிங் ஜட்ஜ்மெண்ட் தான் இது. அநேக நேரத்தில் இந்த மாதிரி வார்னிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் ஆண்டவர். நம்ம வி ஹாவ் டு ஹேவ் தட் ஆட்டிடியூட் டு சி. அப்புறம் இந்த மைனாரிட்டியாக இருந்தாலும் வி ஹாவ் டு ப்ளீட் ஃபார் காட் டு காட். ஸோ இந்த மைனாரிட்டியுடைய வேலையை ஆண்டவர் கொடுக்குறது. ஈவன் த மைனாரிட்டி அது நம்ம கூடி வந்து நம்ம அதுக்காக நம்ம பாரப்பட்டு when we pray for renewal, நம்ம வந்து we should not be aloof. ஸோ இவங்களாம் இப்படி தான், இவங்களாம் சபையில் இப்படி தான் இருப்பாங்க, இவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம அந்த ஒரு ஆட்டிடியூட் உள்ள வந்து வராமல், இஃப் தே கண்டினியூ டு பி லைக் திஸ், இவங்க இப்படி தொடர்ந்து இருப்பார்கள், God is going to send a judgment. இட்ஸ் மேபி சின்ன லெவலில் ஒரு ஜட்மெண்ட் வரலாம். 84ல் யார்க் மின்ஸ்டர்னு ஒரு பெரிய கத்தீட்ரல் இங்கிலாண்டில் ஃபயர், தீ பிடிச்சிது. அது எப்படி பிடிச்சிதுன்னா, ஆக்சுவலாக அது நல்ல வெதர் படித்தவங்க கூட தேவர் அஸ்டானிஷ். ஏன்னா க்ளவுடே இல்லையா, ரொம்ப சின்ன க்ளவுடு தானா, இவ்வளோண்டு க்ளவுட் சுற்றிக்கிட்டே இருந்துச்சா. திடீர்னு அடித்த இதில் வந்து அந்த அந்த கத்தீட்ரல் அப்போ தான் ரினோவேட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் 300 year old கத்தீட்ரல். அப்போ தான் ரினோவேட் பண்ணியிருக்காங்க. அடித்த அதில் அது தீ பிடிச்சி ஃபுல்லாக எரிஞ்சு ஆல்மோஸ்ட் தரமட்டமாகிடுச்சு. அப்போ 2 நாளைக்கு முன்னால் என்ன நடந்தது அந்த கத்தீட்ரல் தான் ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பிஷப்பாக அனாயின் பண்ணுறாங்க. அவர் வந்து he does not believe in the virgin birth of Jesus Christ. ஏசு கிறிஸ்துவின் கண்ணியில் பிறந்தார்ன்றதை அவர் பிலீவ் பண்ண மாட்டார். ஆனால் பிஷப், ஆனால் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோடைய பிஷப். அடுத்து ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அதையும் நம்புறதில்லை. பைபிளில் வந்து நிறைய அற்புதங்களும் நம்புறதில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அது எல்லாம் கதைகள். ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, பைபிள் நம்ம எப்படி வாசிக்கணும்னா அதை ஒரு கதை மாதிரி நம்ம வாசிக்கணும். ஸோ இந்த ஆட்டிடியூட், திஸ் வாஸ் ஹிஸ் ஆட்டிடியூட். இவரை தான் பிஷப்பாக ஆக்குறாங்க, இவரை தான் அங்கே வந்து அனாயின் பண்ணுறாங்க பிஷப்பை. அனாயின் பண்ணி 2 நாளில் கத்தீட்ரல் கேச்சஸ் ஃபயர். அப்போது வந்து மீட்டியராலஜிஸ்ட் கிளியராக சொல்கிறாங்க, இது வந்து இங்கே வந்து லைட்னிங் வர சான்ஸே இல்லை, பாசிபிலிட்டியே இல்லை. க்ளவுட் அவ்வளோ இல்லவே இல்லை, மழையே பெய்யல. ஆக்சுவலாக மழையே இல்லை, ஆனால் க்ளவுட், ஆனால் லைட்னிங் வந்துச்சு. ஏதோ கொஞ்சம் க்ளவுட் வந்துச்சு, அதில் லைட்னிங் வந்துச்சு, அவ்வளோதான். ஸோ ரியல் மென் ஆஃப் காட், அப்போ தே கேம் டுகெதர் அண்ட் தே செட் இட், திஸ் இஸ் டெஃபினெட்லி அ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். இது டெஃபினட்டாக ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஜட்மெண்ட் தான். பட் இட் இஸ் நாட் மேஜர் ஜட்மெண்ட். மேஜர் ஜட்மெண்ட்னா அங்கே மக்கள் இருக்கும்போது அங்கே அடிச்சிருக்கணும். பட் இட் இஸ் நாட் தட். எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் வெறும் பில்டிங் தான் அங்கே அடி வாங்கிச்சு. டெஃபினெட்லி தட் இஸ் அ சைன். அது ஒரு சைன் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறது. சம்திங் இஸ் நாட் ரைட், something is not right. So the minority have to have that attitude that even if something is not right, we have to have that attitude to come together. நம்ம பாரப்பட்டு, உண்மையிலே பாரப்பட்டு, நாட் வித் an attitude of என்ன ஆட்டிடியூட்னா, சரி நீங்களாம் இப்படியே இருங்க நாங்களாம் மேலே போயிடுவோம் அப்படின்ற ஆட்டிடியூட் இல்லாமல், we must have that attitude of real ஆண்டவர் அந்த சிச்சுவேஷன் மாறணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் நம்ம இருக்கணும். ஸோ அதுதான் அந்த பாட்டில் நம்ம பார்க்குறது. ஜோயலுடைய ஹார்ட் அப்படி தான் இருந்துச்சு. ஜோயல் வாஸ் தேர், அவனுடைய இதயம் அப்படி தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த முக்கியமான ஒரு வார்த்தை இங்கே வர்றது வந்து ஜோயலில் தான் அது ஒபதியாவில் ஆரம்பிக்கிறது. பட் ஜோயல் அதை மேஜராக யூஸ் பண்ணுறது. அதாவது இஃப் தேர் இஸ் ஒன் திங், ஒரு காரியத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஜோயலில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதாவது கரெக்ட்ஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா த வேர்ட் த டே ஆஃப் த லார்ட்.
த டே ஆஃப் த லார்ட். அது 15வது வசனத்தில் இருக்கு பாருங்க. கர்த்தருடைய நாள். ஸோ இந்த கர்த்தருடைய நாள்னா என்ன? நிறைய நேரத்தில் இது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு புரியலை. ஸோ கர்த்தருடைய நாள்னா என்ன? வாட் இஸ் கால் த டே ஆஃப் த லார்ட்? இன்னொரு வசனம் ஜோயல் 2:1-2 வாசிப்போம். சாப்டர் 2. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாள். ஸோ இந்த கர்த்தருடைய நாள்னா என்னது? வாட் இஸ் மீன் டு பி த டே ஆஃப் த லார்ட்? சி, தேவனுடைய கர்த்தருடைய நாள்னா த டே ஆர் அதை ஒரு நாள் நம்ம சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட், நாட் அ டே. இப்போ த டே ஆஃப் த காட்னு சொல்லுவாங்க, த டே ஆஃப் த புல்லக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படின்னா அது வந்து ஒரு நாளை மென்ஷன் பண்ணல, இட்ஸ் ஒரு பர்டிகுலர் பீரியட். த டே ஆஃப் த லார்ட் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோம்னா, தேவன் கம்ப்ளீட்டாக He takes control of everything in this world. உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டு and then he passes his judgment on everybody. இதுதான். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் டே தான் இட் இஸ் கால்ட் த டே ஆஃப் த லார்ட். அது வந்து ஒரே நாளில் நடக்கிற காரியம் இல்லை, அது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு போகலாம். பட் தட் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். த டே ஆஃப் த லார்ட், த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த லார்ட். 1 Thessalonians 5 அதே இருக்குது, டே ஆஃப் த லார்ட் இருக்குது. அந்த நாள் இன்னும் வரவில்லை. அதான் நிறைய பேர் அதை வந்துச்சு சொல்கிறாங்க. ஸோ 1 Thessalonians 5 பார்க்கும்போது த டே ஆஃப் த லார்ட் ஹாஸ் நாட் கம். 1 Thessalonians 5:1-3. We don't really need to write. Right. For you know quite well that the day of the Lord's return will come unexpectedly, like a thief in the night. Okay. When people are saying everything is peaceful and secure, the disaster will fall upon them as suddenly as a pregnant woman's labor pain begins. Okay. So இதுதான் the day of the Lordன்றது. Day of the Lordனா ஆண்டவர் அநேக மெசேஜஸ், அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் திரும்ப திரும்ப. இது செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது, நம்ம வந்து ஆண்டவர் திரும்பணும், என்னோட திரும்புங்க, என்னோட வாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். பட் அந்த வார்னிங் பீரியட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் there is a time of absolute judgment. ஸோ இதுதான் நம்ம வந்து பைபிளில் திரும்ப திரும்ப பார்க்குறது. whenever there is a warning, அந்த வார்னிங் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் ஆண்டவர் கொடுப்பார். ரொம்ப நேரம் கொடுப்பார், ரொம்ப நிறைய நாட்கள் கொடுப்பார். பட் நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிரோம்னா, நிறைய நாட்களில் ஒன்றும் நடக்காதனால ஆண்டவர் நம்மளை எப்படியே விட்டுருவார்னு நினச்சிரோம். பட் ஒரு டைம் பீரியட் வந்தோன்னா அந்த முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இட்ஸ் அ டே ஆஃப் த லார்ட். தென் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, he takes absolute control. அவ்வளோதான். அதுக்கப்புறம் there is no mercy, there is nothing. அந்த டே ஆஃப் த லார்ட் இவங்களுக்கு எப்போ ஆச்சு? இஸ்ரேலுக்கு எப்போ ஆச்சுன்னா, அசிரியன்ஸ் when they started to destroy them, டே ஆஃப் த லார்ட் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் யாருமே ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் எவ்வளவோ குதிச்சு பார்த்தாங்க, எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க, நடக்கவே இல்லை. இட் வெண்ட் ஆஃப் லைக் தட். யாரும் ஒன்றும் செய்ய முடியல. அதே மாதிரி இவங்களுக்கு அப்படி தான். பாபிலோனியன்ஸ் வந்தாங்க, பிள்ளைகளெல்லாம் எடுத்து மண்டையை ஒட்டச்சி கொண்டு எடுத்து ஸ்க்ரூவல், ஒரு செடியை கூட விட மாட்டாங்க. அவ்வளோ செடி, மரம், ஒரு அனிமல் ஒன்று கூட விட மாட்டாங்க. ஸோ when that started, that is where the day of the Lord that is the day of the Lord. அதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் the process has been set. அதுக்கப்புறம் யார் எங்கே உருண்டு பிறண்டு ஒன்றும் கிடையாது. that time is over. ஸோ இதுதான். ஸோ இது this is the, அதாவது இதுதான் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் தான் அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்போ இன்னும் நம்ம இந்த டே ஆஃப் த லார்ட், ஒருவேளை அவங்களுக்கு பாபிலோனியன் வர்ற மாதிரி அவங்களுக்கு அந்த டே ஆஃப் த லார்ட் வந்திருக்கலாம். பட் நமக்கு இன்னும் டே ஆஃப் த லார்ட் ஸ்டில் இன் ஃபியூச்சர். நமக்கு ஆண்டவர் இன்னும் நிறைய கிரேஸ் கிருபை கொடுத்துட்டு இருக்காரு. பட் அதுவும் நமக்கு we also have to face the day of the Lord. எல்லா மனுஷனும் they have to face the day of the Lord. இதுதான் நம்ம we have to understand that, and everybody has to face that.
அது நம்மளுடைய டீப் ஆண்டவர் ஹீஸ் மர்சிஃபுல், ஹீஸ் கிரேஸ், ஹீஸ் லவ், அதெல்லாம் உண்மை. பட் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் there is definitely the day of the Lord which we have to face and we have to stand before. So இதை நம்ம மறந்துடவே கூடாது. அண்ட் நம்ம we have to be focused on that. நீங்கள் உங்கள் மைண்டில் இது ஓடிக்கிட்டே இருக்கணும். someday I will have to face that. எந்த மனுஷனும் இதில் வந்து தப்ப முடியாது. யாராக இருந்தாலும் அதெல்லாம் தப்ப முடியாது. the day of the Lord will come. அது யாருக்கும் அது நீங்கள் இஸ்ரேல் மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் அல்லாதவர்களாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி, நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஏற்றுக்கொண்டும் ஆண்டவர் சொல்கிறபடி வாழாது இருப்போம். ஆனால் தென் அவங்களுக்கும் அந்த டே ஆஃப் த லார்ட் வில் பி a hard day. நீ லூக்கா 13 ஒரு கேள்வி கேட்குறாங்க டிசைபிள்ஸ். லூக் 13 12-17 வரைக்கும். Luke 13:12-17. And when Jesus saw her, he called her to him, and he said unto her, Woman, thou art loosed from thy infirmity. இல்ல Luke 13 12-7 12-15. ஐயோ அப்படியா? Luke 13. ஸோ ஓகே. நான் இது வந்து இன்னொரு அந்த ஐ திங்க் ஐ காட் த ரெஃபரன்ஸ் ராங். It's talking about Jesus, and do you think that these Galileans are worse sinners than all the other Galileans? First, was it? Okay. அடுத்தது ஸோ இங்கே வந்து ரொம்ப கிளியராக ஜீசஸ் சொல்கிறார். இங்கே வந்து ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. அவங்கள டிசாஸ்டரில் சாகுறாங்க. அவங்களுடைய பயங்கரமான ஒரு டவர் இடிஞ்சு விழுந்து அதில் சாகுறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவங்க ஏதோ மோசமான பாவிகள் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சேம் திங் can happen to you if you don't repent. ஸோ இது ரொம்ப கிளியர். ஸோ இதை வந்து நம்ம வந்து we must always have this in mind. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது we have to, இப்போ ஒருத்தர் நம்ம பார்க்குறோன்னா நமக்கும் இது முக்கியமான ஒரு சத்தியம் நம்ம புரியுது. டே ஆஃப் த லார்ட், we have to face the day of the Lord. அடுத்தது மற்றவங்களை பார்க்கும்போது this person will have to face the day of the Lord one day. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அதை பற்றி நம்ம சொல்ல முடியுமோ, விளக்க முடியுமோ, அது நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. நாட் ஓன்லி us பட் somebody else also have to face. அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. இவங்க நினச்சிக்கிட்டாங்க இஸ்ரேல் மக்களை நம்ம இருக்கோம், அவங்களாம் பாவிகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நீ யாராக இருந்தாலும் சரி, you will have to face it. நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், unless there is true repentance. அதான் சொல்கிறார் ஜோயல். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் a disaster ஜோயலில். அப்போது அந்த டிசாஸ்டரோடைய ரீசன் ஏன்? பிகாஸ் தேவர் aloof. அதுக்கப்புறம் போகுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, now you come to me, now you repent. இது வந்து இவர் சொல்லி 300-400 வருஷம் கழிச்சு தான் பாபிலோனியர் வந்தாங்க. அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இவர் எழுத ஆரம்பித்து யோவேல் எழுத ஆரம்பித்து, யோவேல் அநேகமாக செத்துருப்பார் பை த டைம் பாப்புலேஷன். யோவேலுடைய டைமில் அந்த டிசாஸ்டர் நடந்திருக்காது. ஸோ எல்லோரும் நினச்சிருப்பாங்க, இவன் ஒரு முட்டாள், இவன் சும்மா எழுதிட்டதே போயிட்டான். பட் அவன் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் எழுதுனாரும் சரி, இன்றைக்கி நம்ம அதை வாசித்து இருக்கோம். அது உண்மையாக தான் ஆச்சு. ஆண்டவர் அதை என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை செய்தார். ஸோ இந்த 12-17 ரெண்டாவது அதிகாரம் 12-17. ஓகே 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 ஓகே
ஓகே. ஓகே. ஓகே, இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. என்ன செய்யணும்னு சொல்கிறாரு, டோன்ட் ரெண்டர் யுவர் கார்மெண்ட்ஸ், கிழிக்காதீங்க. யூதர்கள் ரொம்ப அது ஏதாவது ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னா உடனே சட்டையை கிழிச்சிருவாங்க. ஆண்டு சொல்லுவார், இதெல்லாம் போதும், ட்ராமாலாம் போதும், ஆக்டிங்லாம் போதும், இறுதியும் கிழிக்கட்டும், எல்லாரையும் கூப்பிடுங்கன்றாரு. எல்லாரையும் கூப்பிடுங்க. அங்கே பாருங்க, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஈவன் புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் அவனையும் வர சொல்ல, அவனே அங்கே இருக்க சொல்லாது. சின்ன பிள்ளைங்களை கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. எவ்ரிபடி கம் and you stand before God and you start to pray for this. இதுக்காக ஜெபிங்க, இதுக்காக மன்றாடுங்கன்னு சொல்றாரு. ஸோ இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய mandate as children of God who know the truth, that everybody will have to face the day of the Lord. நமக்கு சத்தியத்தை ஆண்டவர் எதுக்கு சொல்றாருன்னா, so that we also நாமளும் அதே ஒரு அர்ஜென்சியோட we have to have that kind of an urgency to come and pray and ask God for a revival. ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, கூடுங்க அவங்கள. எவ்ரிபடி யாரெல்லாம் முடியுமோ கூடுங்க. வர்றவங்க வரட்டும், இட்ஸ் a free thing. யார் வர்றவங்களாம் வரட்டும். பட் நீங்க அலூஃபா மட்டும் இருந்துடாதீங்க. டோன்ட் பி அலூஃப். பிகாஸ் நீங்க மைனாரிட்டியா இருக்கலாம், உங்களுக்கு சத்தியம் தெரியும். பட் நீங்க கூப்பிட்டாட்டா, நீங்க ஜெபிக்காட்டா, நீங்க பாரத்தோட உளாட்டா, நீங்க கண்ணீரோட ஜெபம் பண்ணாட்டா, நீங்க ஒரு மாற்றத்துக்காக நீங்க காரியங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யாவிட்டால் மெஜாரிட்டிக்கு உள்ள அதே எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதோ, that same thing that we as the minority have to face. நம்ம தப்பிக்கவே முடியாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ சேம் திங் that God wants us to. வேற ஒண்ணுமே செய்ய சொல்லல. ஆண்டவர் சொல்ல நீ அங்க போ, இவனை போய் பேசி, அவனை அதட்டு, இவன்கிட்ட போய் இதை சொல்ல, அவன்கிட்ட போய் ஒண்ணுமே சொல்லல. யூ கம் டுகெதர் இன் மை பிரசன்ஸ், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் அ கிளியர் மேண்டேட் that God is giving us today. இன்னைக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய மேண்டேட். ஒருவேளை நம்ம நம்ம எதுக்கு இந்த சபையா கூட்டியிருக்காரு ஒருவேளை நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம், 12 பேர் தான் இருக்கலாம். எதுக்கு நம்மளை கூட்டியிருக்கார் அப்படின்றது நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஸோ தட் நம்ம சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது இந்த ஆண்டவர் சபையை உயிர்ப்பிப்பதற்காக ஆண்டவர் நம்ம கூப்பிட்டுருக்கார். இதுதான் ரெண்டாவது ஒரு மெயின் ரீசன் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்கார். நம்ம சத்தியத்தை கேட்டு விட்டு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாரம் வந்துட்டு போவதற்காக அழைக்கல. He has called us with a very clear message today through Joel. ஆண்டவர் மூலம் சொல்றது, it's a very powerful message. You bring together எல்லாரையும் கூப்பிடுங்க. யாரெல்லாம் வர்றாங்களோ வரட்டும். Let us come together and pray for the revival. ஒரு உயிர் மீட்சிக்காக, ஒரு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம செய்ய வேண்டியது ஜெபிக்க வேண்டியது, அவ்வளவுதான். மற்ற வேலைகள் ஆண்டவர் பார்த்துக் கொள்வோம். நம்ம இங்க போய் சேஞ்ச் பண்றதோ, மற்றவங்களை சேஞ்ச் பண்றதோ, மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதோ, மற்றவங்கள இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்றதோ நம்மளுடைய பிரச்சனையே கிடையாது, நம்மளுடைய வேலையே கிடையாது. We know the truth and we know for sure the day of the Lord is coming and everybody will have to face the day of the Lord. And அந்த பெரிய ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்குள்ள நமக்கு நிறைய சின்ன ஜட்ஜ்மெண்ட் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கும். நம்ம கண் முன்னால நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம சொல்றோம், ஏன் இந்த காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது, those are signs. ஆண்டவர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட், there are things are not right. What are you doing about it? நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு தான் தெரியுமே. யூ நோ த ட்ரூத், உங்களுக்கு சத்தியம் தெரியும். பட் நீங்க நம்மளும் நடக்கிறதா நடக்கட்டும், என்ன நடக்கிறதா நடக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போமானால் we will also be carried away. பாபிலோனியன்ஸ் கூட்டிட்டு போகும்போது தானியலையும் கூட்டிட்டு தான் போனாங்க. தானியலை விடல ஆண்டவர். நீ தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். பட் அவங்கள ஆண்டவர் ஸ்பெசிபிக் ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள போட்டு நான் உங்களை மட்டும் காப்பாற்றுறேன் இல்லை. they were also taken as slaves. ஓகே, ஸ்லேவ்ஸை போனாங்க, அங்கே ஆண்டவருடைய பிரசனம் அவங்க கூட இருந்துச்சு. பட் they went as slaves. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அதனால தான் இங்கே சொல்றாரு, யூ கம் டுகெதர் அண்ட் ப்ரே.
நீங்கள் உபவாசத்தை கூப்பிட்டுங்க, யூ பிரிங் ஆல் த எல்டர்ஸ், யாருனாலும் சரி கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, யூ கம் பிஃபோர் மீ. When there is true repentance, then God says that I will restore. This is the beautiful message that Joel has. இது நிறைய நேரத்தில் நம்ம வெரி வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ் இது. 18 27 வரைக்கும். ஓகே, ஓகே. அந்த 2வது அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா அந்த 25 27 வரைக்கும் திரும்ப அழிப்பேன். எஸ், இது இந்த நேரத்தில் நமக்கு நிறைய பேர் இந்த என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை, இதெல்லாம் நமக்கு அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்துருவோம். நிறைய வீட்டில் பேசலாம், என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை, அடுத்தது இந்த வெட்டிக்கிளியில் சாப்பிட்டதெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், ஏதாவது அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்துருது. பட் இது எந்த கான்டெக்ட்ல வருது? நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பாருங்க. வேர் தேர் இஸ் ரிப்பென்டன்ஸ், எங்க மனம் திரும்புதல் இருக்குதோ, எங்க அந்த ஆண்டவர் நம்ம கூடி வந்து ஜெபித்தா எங்க அந்த மனம் திரும்புதல் இருக்குதோ அங்க ஆண்டவர் சொல்றாரு, then I will give you this. It is not an unconditional promise. There is a conditional promise where there is repentance. அது நீங்க அதை இது வந்து it applies in all layers. அது உங்களுக்கு குடும்ப சிச்சுவேஷன்ல நீங்க பார்க்கலாம், சபை சிச்சுவேஷன்ல நம்ம பார்க்கலாம். இங்க வந்து it was between nations, பட் இங்க வந்து தெளிவா இருக்கு. if there is repentance, நீங்க வந்து உண்மையிலேயே ஆண்டவருடைய பாதத்துல வந்து அழுது, ஆண்டவரே ஐ வாண்ட் டு கம் பேக் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அல்லது சபையா நம்ம கூடி வந்து ஜெபிக்கும் போது, தென் ஆண்டவர் சொல்றாரு, ஹீஸ் ஆல்வேஸ் ஓப்பன். ஹீஸ் ஆல்வேஸ் அவருடைய மெயின் ரீசன் கொடுக்கறதே இந்த ஜட்மெண்ட். சின்ன ஒரு தட்டல் ஏன் கொடுக்குறாருன்னா, ஸோ யூ வில் பே அட்டென்ஷன் டு இட். இந்த வெட்டுக்கிளியில் எதுக்கு அனுப்பினாருன்னா, ஸோ தட் திஸ் பீப்புள் வில் பே அட்டென்ஷன் டு இட். எதனால அந்த வெட்டுக்கிளி வந்திருக்கு, எதனால இந்த காரியங்கள் நடந்துச்சு, ஸோ தட் தே நோ தட் there is something that God is trying to tell me. And God is a merciful God. அவர் எவ்வளோ நாள் கொடுக்க முடியும் சொல்ல, நீ ஐ எம் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு கம் பேக். நீ வா, நான் உனக்கு என்ன தருவேன், வெட்டுக்குழியில் சாப்பிட்ட எல்லாத்தையும் திரும்ப தருவேன். ஐ வில் கிவ் யூ ஈவன் டைம் ஹி வில் கிவ் யூ பேக். அது பாருங்க, அந்த நேரத்தை கூட ஐ வில் கிவ் யூ அன்டில் ஐ வில் கிவ் யூ எவ்ரிதிங் தட் த லோக்கஸ்ட் ate, everything, and then my people will not be ashamed. This is a promise for people who come to him with a true repentance, with true renderance of heart. There is definitely God's blessing when we come with true repentance. இதுதான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மெட்டீரியல் இதை கொடுத்துட்டு ஐ வில் கிவ் யூ எவ்வளவு எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான ஒரு 28வது வசனத்தில் பாருங்க. ஓகே.